மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம், ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். தை பிறந்தால் வழிபிறக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு தை மாதம் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும். குரோதி வருஷம் தை மாத பலன்களை பற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. இப்போ இந்த தை மாதத்தில் கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்காங்க, எந்த நிலையில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற விவரத்தை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரம். நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்புகள் பலனை பார்க்குறோம், அதே போல் வருஷ பிறப்புகள் பலனையும் பார்க்குறோம், அதே போல் கிரகப்பயிற்சிகள் ராகு கேது குரு பயிற்சி பலன்கள் அது பார்க்குறோம். அதுபடி இப்போ நாம் பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம், தை பொங்கலோட இந்த மாதம் தொடங்குது. நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 1 பிறக்கக்கூடிய நாள்லேயே பொங்கல் தினம், அன்றைக்கி வசந்த தினமான செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 15/1/2025 புதன் நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய தினம். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்மளுடைய கால்நடைகள் ஏற்பூட்டி விடக்கூடிய கால்நடைகளுக்கும் மற்ற வளர்க்கக்கூடிய பால் தரும் பசுக்களுக்கும் கொண்டாடக்கூடியது மாட்டுப்பொங்கல். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 16/1/2025 ஒருத்தரை கண்டுக்கிற நாள், அதுக்கு பேர் காணும் பொங்கல். உற்றார் உறவினர்கள்லாம் ஒரு சேர ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு கண்டுக்கக்கூடிய நாள் காணும் பொங்கல். அதே போல் இந்த காலகட்டங்களில் முன்னோர்களுடைய மூத்தோர்களுடைய ஆசீர்வாதமும் பெறக்கூடிய நாள் அப்படின்றது இந்த காலகட்டங்கள். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா 18/1/2025 சனிக்கிழமை தியாக பிரம்மமான தியாகராஜருடைய ஆராதனை தொடங்கக்கூடிய நாள் 18/1/2025 சனிக்கிழமை. அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க 26/1/2025 பாரத தேசம் குடியரசான நாள். பாரத தேசம் குடியரசானது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 26 ஜனவரி 1950 ஆணுச்சு. இப்போ கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 75 ஆண்டுகள் ஆகி குடியரசு தினம் முடிஞ்சு 76வது குடியரசு தினத்தில் நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 29/1/2024 எல்லா அமாவாசையிலையும் விசேஷம் உண்டு. இந்த தை அமாவாசைக்கு மிக மிக விசேஷம் உண்டு. பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடியது அப்படின்றது மகாலயபட்ச அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை. ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு தன்னுடைய தாயாருக்கோ தகப்பனாருக்கோ பித்திருக்களுக்கோ பித்திருக்கடன்கள் செய்யாமல் இருந்திருந்தால் அந்த இதெல்லாம் விட்டுருந்தால் இந்த தை அமாவாசையில் செய்யும் பொழுது முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது. இது நாள் வரை நீங்கள் விட்டிருந்தது அது என்ன சாமி தை அமாவாசைக்கு மட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா தட்சிணாயனத்திலேருந்து உத்தராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ உத்தராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் முன்னோர்களும் மூத்தோர்களுக்கும் நினைவு நாள் கொண்டாடக்கூடியது. எப்போ எந்த குடும்பத்தில் பித்திருக்கள் வராங்களோ அந்த குடும்பத்தில் குலதெய்வம் வரும், எந்த குடும்பத்தில் குலதெய்வம் வருதோ அந்த குடும்பத்தில் இஷ்ட தெய்வம் வரும். இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் வந்தால் அந்த குடும்பத்தில் இது நாள் வரை தடைப்பட்டுக்கிட்டு இருந்த தாமதம் பெற்றுக்கிட்டு இருந்த திருமண நிகழ்வுகள் மற்றும் சுப நிகழ்வுகள், வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிகழக்கூடியது. அப்போ இந்த தை அமாவாசைக்கு எல்லா பித்திருக்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு அனைத்து காரியங்களும் செய்தோம்னா பிரச்சனைகள் அத்தனையும் தவிர்க்கலாம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய 11/2/2025 செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது வள்ளலார் சுவாமிகள் தான். அந்த வள்ளலார் சுவாமிகளுடைய ஞான ஒளிரூபமாக தெரியக்கூடிய இடம் தைப்பூசம். வடலூரில் வள்ளலார் தினமாக கொண்டாடப்படுது. வள்ளலாரை பொறுத்தளவுக்கு ஒளி வருமாக இருப்பாங்க. அவங்களுடைய மூலஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு ஒளி வடிவில் அன்னைக்கு காட்சி தரக்கூடியவங்க. அதே போல் அங்கே ஒரு அணையா அடுப்பு இருக்குது. அந்த அடுப்பை பொறுத்தளவுக்கு இன்னி வரையிலும் அங்கே வரவங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு அந்த இதனால அடங்கும். ஆனால் பசியாத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான காரியம். அது இன்னி வரையிலும் வள்ளலார் அவதரித்த நாள்லேருந்து இன்னி வரையிலும் அந்த அணையா விளக்கும் அணையா அடுப்பும் இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் இந்த தைப்பூசம். இதை தவிர
ஒவ்வொரு முருகன் க்ஷேத்திரத்துலேயும் இது ரொம்ப விசேஷமானது. எல்லா முருகன் க்ஷேத்திரத்துலையும் தைப்பூசம் கொண்டாடுவாங்க. அதுலேயும் பார்த்தோம்னாக்க எஸ்பெஷலி பார்த்தோம்னாக்க பழனியில் அது என்ன சாமி பழனிக்கு மட்டும் சிறப்பு அப்படின்னாக்க பக்கத்திலேயே எம்பெருமான் முருகன் பக்கத்திலேயே போகருக்கான தனி சன்னிதானம். அந்த போகர் தான் பொறுத்தளவுக்கு அந்த நவபாஷணத்திலான முருகனை உண்டாக்கியவர். அவருடைய சிஷ்யன் புலிப்பாணியும் இங்கே இருக்கக்கூடியது. அப்போ அந்த புலிப்பாணியும் போகரும் பொறுத்தளவுக்கு உருவாக்கின நவபாஷண முருகன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகன். அவரை பொறுத்தளவுக்கு அரச அலங்காரத்தில் ராஜ அலங்காரத்தில் பார்த்தோம்னாக்க நம்மளுடைய அத்தனை பாவங்களும் போக்கக்கூடியது. இதை தவிர ஜோதிட சாஸ்திரம் படித்தவங்க வானசாஸ்திரம் படிக்கிறவங்க எல்லாருமே அந்த தைப்பூசத்தன்னைக்கு புலிப்பாணியோடையும் போகருடைய சமாதியும் கண்டு தொழுதுட்டு எம்பெருமான் முருகனுடைய ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த தைப்பூசம். அடுத்தது ரெண்டாவது பார்ப்போம். இந்த காலகட்டங்களில் தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது இடம் அப்படின்றது ரிஷபம். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரம் அப்படின்னா பலம் இழந்த காலகட்டங்களில் இருக்கிறார். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். ஆனால் அவர் ரொம்ப நாள் அங்கே இல்லை, 4 நாள் தான் இருக்கிறாரு. திருப்பி அவர் வக்ர நிவர்த்தியாகி மிதுனத்துக்கு வரார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கன்னி கேதுவாக இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னா தனுரில் பொறுத்தளவுக்கு புத பகவானும். தை மாதம் அப்படின்னாலே மகர சங்கிரமணம். மகர சங்கிரமணம் அதே போல் பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி தெரியக்கூடிய நாள். கேரளத்தில் சபரிமலையில் பொறுத்தளவுக்கு எம்பெருமான் ஐயப்பனுடைய பொறுத்தளவுக்கு பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி சுரூபமாக காட்சி தரக்கூடியது. இங்கே வள்ளலாருக்கு எப்படி ஜோதியோ அதே போல் தர்மசாஸ்தாவான ஐயப்பனுக்கு இந்த பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி ரூபமாக காட்சி தரக்கூடியது. அதுக்கு பேர் தான் தட்சிணாயனமும் உத்தராயணமும் சேர்ந்த புண்ணிய காலம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு அடுத்தது கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறாங்க. இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாரும் ஒன்று கேட்பாங்க, சாமி தை மாதம் எப்போ பிறக்குது, நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போ பொங்கல் பானை வைக்கலாம், அந்த பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரத்தை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குமே அப்படின்னு கேட்கக்கூடிய நேரங்களுக்கு தை மாதம் பிறக்கிறது அப்படின்றது காலையில் 11:58 தான் பிறக்குது தை மாதம். சரி, அப்போ நம்ம எப்போ சாமி பொங்கல் வைக்கலாம்? தை மாதம் பிறந்த பின்ன வைக்கலாமா, தை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வைக்கலாமா? எப்பொழுதுமே ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, சூரிய உதயமாகிறது அன்றைய தினம். மாதம் பிறப்பு அப்படின்றது 11:58 இருந்தாலும் நம்மளை பொறுத்தளவுக்கு சூரிய உதயம் ஆயிடுச்சுனாலே ஒரு நாள் தொடக்கம். அப்போ தை மாதம் சூரிய உதயத்தில் தொடங்குது. மாத பிறப்பு அப்படின்றது 11:58. சரி சாமி, எந்த டயத்தில் பொங்கல் வச்சா நானும் எங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலையில் 8லேருந்து 9க்குள்ளார ஹோரையிலேயே மகா உன்னதமான மகா பரம பவித்திரமான ஹோரை சுக்கிர ஹோரையில் லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்ப லக்னத்தில் புதுப்பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம். அப்போ புதுப்பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்றது காலையில் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார சுக்கிர ஹோரையில் கும்ப லக்னத்தில் வைக்கலாம் பொங்கல் பானை. அப்போ பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரம் தெரிஞ்சாச்சு. அப்போ பொங்கலை வச்சுட்டு பொங்கல்னு கொண்டாடி மகிழக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறவங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது. மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்கள், கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1, 2 பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக இருப்பது சிறப்பில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்த போதிலும் அவர் இப்போ வக்கர நிலை அடைஞ்சிருக்கிறதுனால மிக மிக சிறப்பான காலம். அப்போ வக்கர நிலை அடைஞ்சிருக்கிற போது உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடியவராக இருப்பார். அதுலேயும் இப்போது 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல போயிருக்காரு. அதேமாதிரி 10ஆம் இடத்து அதிபதியாகிய சனியும் 10ஆம் இடத்துலரே ஆட்சி பெற்று போயிருக்கார். ரெண்டாவது உங்களுக்கு 5க்குடைய புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கூட 19/1 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்துடுறார். குரு அந்த 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வேலை நிமித்தமாகவோ இல்லைன்னா தொழில்துறைகளில் இதுவரைக்கும் சங்கடங்கள் இருந்ததுன்னா
அந்த சங்கடங்கள்லாம் நிவர்த்தியாகி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய காலமாகவும் பொற்காலமாக இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறதுக்கு உதாரணமாக அமையக்கூடிய காலமாக இருக்கும். அதுபோல் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறப்பில்லாமல் அவர் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரம் பெற்று போய் இருந்த காரணத்தினால் அதுலேயும் சிறப்பில்லாமல் இருந்தவர்களுக்கும் அப்போ அவர் வக்கரகதியிலேயே அவர் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போது தொழில்துறைகள்லேயும் இருந்த சங்கடங்கள்லாம் நீங்கி நல்ல நிலைமை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக உண்டு. அதே போல் அவர் குரு உங்களுடைய ராசியில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது இந்த 9ஆம் இடத்து அதிபதியாகிய குரு பகவான் 5ஆம் இடத்து அதிபதியாகிய புதன் பகவான் 9ஆம் இடத்துக்கு அவரும் போயிடுறாரு. அப்போ 5ஐயும் பார்க்குறார், 5 கூடையவரையும் 9ஆம் இடத்துல இருக்கிற புதனையும் பார்க்குறார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இதுவரைக்கும் கிடைக்காம இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கூட அருமையான நேரமாக அமையக்கூடிய காலம். அதனால் இந்த காலங்களில் நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்து செஞ்சீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தாலேயானால் சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரன் தான் இந்த ராசியினுடைய அதிபதி. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 10ஆம் இடத்துல இருக்க பெரிய விசேஷம். அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடிய 9, 10 அதிபதியான சனியோடு சேர்ந்திருக்கார். இதன் மூலியமாக மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர். அதாவது சனி இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகர். எந்த இடத்தில் இருந்தாலும் அவருக்கு உண்டான நல்ல ஒரு ஏற்றத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். அவர் உங்களுக்கு ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். பொதுவாகவே பார்த்தோம்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு இந்த மாத பலனை சொல்லுவோம். இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தடையான ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரும். அதை தவிர பார்த்தோம்னா புதிய தொழில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெள்ளித்திரை, சின்னத்திரை இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த கேமராமேன், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஆப்ரேஷன்ஸு, அதை தவிர ஐடி இதில் இருக்கிறவங்க, அதாவது இந்த கிராஃபிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, ஏன்னா சுக்கிரன் சனியோடு சம்மந்தப்பட்டதுனால அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கம்யூனிகேஷன்ஸ் அதை தவிர பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராகுவோடு சேரக்கூடிய காலம் வரும். எப்போ அப்படின்னா ஒரு 15 நாளில் 28/1/2025 பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராகுவோடு சேர்றார், மீனத்துக்கு போகிறார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப மிகவும் ஏற்றமான காலகட்டமாக அமையும். அதுவும் இந்த யூடியூப் சேனல்ஸு, அதை தவிர இப்போ இந்த இதிலெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம். ஆர்ட் டைரக்டர்ஸ் அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். பிரம்மாண்டமான விஷயங்கள், மாறுதல்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதியிலேருந்து பரிவர்த்தனை யோகமும் வருது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். குரு உங்களுடைய ராசியில் இப்போ வக்கரகதியில் இருக்க, சுக்கிரன் 28ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வர்றார். அதனால் 11ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனையோ அடையிறது ரொம்ப பெரிய விசேஷம். அதுவும் ராகுவோடு சேர்ந்து பரிவர்த்தனை இருக்கிறதுனால ராகு மிகப்பெரிய ஏற்றத்தையும் பிரம்மாண்டமான யோசனையும் கொடுப்பார். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், வேலையில் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனே 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. அதனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் அதிபதியானவர் பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்களுடைய ராசியிலேயே வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார். ஏதோ ஒரு பார்த்தலையானால் ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அபரிவிதமான லாபம் வரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் இந்த கிளாத்து அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள், மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பால் பதனிடும் தொழில்கள், பால் தொழில்கள், அது தவிர பாலிலிருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸு, நெய், வெண்ணெய், பன்னீர் இந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும்.
அதை தவிர பார்த்தீங்களேயானால் இந்த நகாசு வேலைகள்னு சொல்லக்கூடிய ஹை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஏரியாஸ், அதாவது சர்ஜரி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி, இந்த மாதிரியான விஷயங்கள், கலைத்துறையிலேயே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஒர்க்கிங்லாம் இருக்கும் இல்லையா, என்ஜினியரிங் ஒர்க்கிங், அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போயிருக்கார். தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அவர்கள் நினைச்ச அதாவது யூனிவர்சிட்டி வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதம் பிறக்கிறதுலேருந்து வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதனால் பார்த்தேலையானால் நாட்டை விட்டு வெளியில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு அமைப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு வந்து உங்களுக்கு ஃபண்டிங் உங்களுடைய தந்தை மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் செவ்வாயினுடைய மாற்றமும் புதனுடைய மாற்றமும் எந்த ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இல்லை இறக்கத்தை கொடுக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்றத டாக்டர் ஹரிஹரஸ்வரம் ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க. ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிரன். அவருக்கு நம்ம வச்சிருக்க பேர் ஜோதிஷ் சாஸ்திரத்தில் அசுரகுரு. அசுரகுரு வீட்டில் தேவகுரு உட்காந்துருக்கிறார். என்ன சாமி குழப்புறீங்களே? தேவகுருன்னா குரு, அசுரகுருன்னா சுக்கிரன். சுக்கராச்சாரியார் வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ரெண்டுமே கான்ட்ரடக்ஷன் உள்ளது பிரச்சனை. ஆனால் அங்கே குரு வக்ரமானதுனால இந்த பிரச்சனைகள் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக முயற்சி செய்துக்கிட்டு இருந்த கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நானும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் சாமி, எப்படியாவது ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆகணும், ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு சினிமா நடிகர் ஆகணும், கலைத்துறையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த தை பிறந்தா வழிபிறக்கக்கூடிய காலகட்டமாக வழிபிறக்கக்கூடிய காலகட்டங்கள். அதை தவிர 2ஆம் அதிபதியான புத பகவான் இருக்கிற இடம் 8ல் இருக்கார் உங்களுக்கு ராசிக்கு. அவரே அவருடைய வீட்டை பார்க்குறார். நீண்ட நாட்களாக ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குடும்பம் அமையாமல் இருந்தது. அந்த குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்தது பிரகஸ்பதியான குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம். நீண்ட நாட்களாக திருமணமாகி ரிஷபராசி என்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காம அவதியும் அசிங்கமும் பட்டு கொண்டிருந்தவங்களுக்கு இந்த தை மாதத்தில் வம்சமிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? 100% உண்டு. இதே போல் கடந்த காலகட்டங்களில் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடுகளும் நம்மளுடைய மடாதிபதிகளை கண்டு தொழக்கூடிய வாய்ப்புகளும் இல்லாமல் கிளம்புற டயத்தில் ஏதாவது ஒரு தடசம் வந்து போக முடியாமலே இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை மாதம் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இதுவரையிலும் நீங்கள் செய்த தொழிலுக்கு உண்டான ரெகக்னைஸ் கிடைக்கல. நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 ரெகக்னைஸ், 1 பணவரவு, 2 பதவி உயர்வு. அப்போ இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு புகழுடன் கூடிய பணத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதே போல் தொழில் முறையில் பார்ட்னர் செய்யக்கூடிய தொழில், பார்ட்னர் அப்படின்னாக்களே தொழிலில் செய்யக்கூடிய வாய்ப்புகளில் இருக்குது. இதில் பார்த்தா உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் 18/1/2025 அப்புறம் வக்ரகதியாகி உங்களோட 2ஆம் இடத்துக்கு வராரு. அந்த இடத்த குரு பகவான் வக்ரகதியில் பார்க்குறாரு, சதசப்தமத்தில் பார்க்குறாரு. அப்போ தொழிலில் பொறுத்தளவுக்கு ஏற்றமான நிலை கிடைக்குமா? ஏற்றமான நிலை கிடைக்கும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவானும் இருக்காங்க. தொழில் அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற சனி பகவான், கர்மக்காரனான சனி பகவான் அவருடைய வீட்டில் ஆட்சியில் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிநாதனும் சேர்ந்ததுனால தொழிலில் கடுமையான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னா சுக்கிரன் தொடர்புடைய தொழில்கள், இந்த ஹோட்டல் தொழில் வச்சுருக்கிறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சரியான முறையில் ஓடாமல் இருந்த காலகட்டங்களில் இந்த தை பிறக்கும்பொழுது
ஹோட்டல் தொழில் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்கக்கூடியவங்களுக்கு அவருக்கு உண்டான ரெகக்னைஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த கம்யூனிகேஷன் துறையில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே இந்த தை மாதம் ஏற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா, ஏற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னாக்க லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் மட்டும் தனிச்சு இல்லை, அந்த ராகு பகவானோட வீட்டில் வரக்கூடிய 22ஆம் தேதிக்கு அப்புறம் 28க்கு அப்புறம் சுக்கிரனும் சேகராரு. அப்போ இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் காதல் வயப்பட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தை மாதத்தில் உண்டு. அதுவும் பார்த்தோம்னா அந்நிய மொழி அந்நிய மதம் சேர்ந்தவங்க கூட காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருந்தோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவானை உங்களுடைய ராசியில் இருந்துட்டு குரு பகவான் பார்க்குறார். குருவும் சூரியனும் பார்க்கக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் சதசப்தமத்தில் பார்த்தாலும் சரி, அவருடைய விசேஷ பார்வையில் பார்த்தாலும் சரி, சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சிவராஜ யோகம் உடையக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்புடைய தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அரசு தொடர்புடைய தேர்வு எழுதி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பல்கலைக்கழகங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரனான குரு உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக அதற்கு தேவையான பணமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே தவிர 9ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது உயர்கல்வி ஸ்தானம். இந்த ரிஷபராசியை சேர்ந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்கள் ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மார்க்கோட அதிகமான மார்க்கு கிடைச்சி விரும்பிய பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கான தனக்காரகனுடைய ஆசையும் உண்டு, பணமும் உண்டு. இதை தவிர அரசு வேலைக்காக டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் பிஹெச்டி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர் பிஹெச்டி எழுதுறதுக்கு எழுதிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த தை பிறந்தா வழி பிறந்துடும். கண்டிப்பாக பிஹெச்டி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் காசானாலும் கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அரசு துறையுடைய உத்தியோகத்தில் நல்ல பதவியோடு கிடைக்கும். ஏன்னா ராசியிலேயே குரு இருக்கார். அப்போ உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த தை மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில இவங்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னா என்ன தெய்வத்தை வணங்கணும். இதை தவிர ஒரு சில பேருக்கும் சரி, அந்த ரிஷபராசி என்பவர்களுக்கும் தவிர்க்கக்கூடிய நாள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் அப்படின்றது சந்திராசிரம நட்சத்திரம். அந்த சந்திராசிரம நட்சத்திரங்களில் எந்த விதமான புதிய முயற்சிகளையோ வெளியூர் வெளிமாநிலம் பயணம் செய்வதோ தவிர்க்கணும். அப்போ என்னென்ன தெய்வத்தை இந்த தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லாதவங்க வணங்கணுமோ அதே போல் சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன என்பதையும் டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போது ரிஷபராசிக்காரர்கள் சந்திராஷ்டம தினங்கள் சொல்லக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா 26/1/2025 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பகல் 2:45க்கு ஆரம்பமாகுது. அதே மாதிரி 27/1/2025 திங்கட்கிழமை, 28/1/2025 செவ்வாய்க்கிழமை. இந்த நாட்களில் உங்களுக்கு இந்த 3 நாட்களில் 26ஆம் தேதி அன்னைக்கு 7:16க்கு தொடங்குது. 28ஆம் தேதி அன்னைக்கு பகல் 2:45 வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் பிரயாணங்களை எல்லாம் தவிர்க்கணும். அவசியமாக போகணுன்னா அதுக்குண்டான காரியங்களை என்ன செய்துட்டு போகலாம் அப்படிங்கிறத யோசனைகளை கேட்டுட்டு அதுபோல் செய்யலாம். மேலும் இந்த நாட்களில் யாருடனும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத தீர்க்கமாக கேட்டுக்கிறங்க. அதுக்கு உண்டான பதில் உண்டு, இல்லை, ஆமாம், பார்ப்போம் அப்படிங்கிறது மாதிரியான பதில்களை சொல்லுங்கள். இல்லைன்னா நாளைக்கு இந்த நாட்கள் போனதுக்கப்புறம் உள்ள நாட்களில் அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி
அதிலிருந்து விலகிக்கிறது நல்லது. நீங்கள் பேசுனீங்கன்னா அதை வந்து நீங்கள் நன்மையாகவே பேசுனா கூட, நல்லதாகவே சொன்னால் கூட, அதை தீமையாக புரிஞ்சிட்டு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் அந்த பிரச்சனை வராமல் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறது வந்து மிக மிக நல்லது. இந்த மாதங்களில் வந்து உங்களுக்கு வந்து மகாலட்சுமியும் இல்லைன்னா எந்த அம்பாளையாவது உங்களுக்கு பிடிச்ச அம்பாள் இல்லைன்னா மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை தோறும் போய் வழிபட்டுட்டு வர்றதுனால இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மையாக மாறும். மேலும் வந்து உங்களுடைய ஜாதக பிரகாரம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்னென்ன சரியில்லை அப்படின்னு பார்த்துட்டு அதுக்குண்டான கிரகத்திற்கு அதுக்குண்டான நாட்களில் போய் அந்த தெய்வத்தையும் வாராவாரம் போய் வழிபட்டுட்டு வர்றதுனாலையும் இந்த தை மாதம் உங்களுக்கு நன்மையாக அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தாலேயானால் பரிவர்த்தனை யோகமும் வருது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் 28/1/2025 வருது. இதன் மூலியமாக கலைத்துறையில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த எடுப்பு எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தாய் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தை உங்களுக்கு உண்டான தொழிலுக்கு மூலதனம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதை தவிர உங்களுக்கு வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வக்கரத்தில் குரு இருக்கிறதுனாலையும் திருமணத்திற்கு சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. குழந்தை பிராப்தியில் சற்று சிக்கல் இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் மருத்துவர்கள் சொல்லுவது படி செய்வது ரொம்பவும் நல்லது. கர்ப்பிணி பெண்கள் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் பெரிய ஏற்றம் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சுக்கிரனோட சேர்ந்த சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 9/10 அதிபதி தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுத்து உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கீழ்ப்படிந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில் இருப்பவர்கள், ஆடைத்துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே பெரிய ஏற்றம் கிடைக்கும். பால் துறையில் இருப்பவர்கள், பால் பதனிடும் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியமும், புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமும், வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் ப்ரமோஷன் கிடைத்து பணவரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான பொன்னான காலமாக இந்த தை மாதம் அமையிறதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.